இந்த வீட்ல அம்மா புவனா, அப்பா ரமேஷ் அவங்களுக்கு 2 பசங்க. ரோலக்ஸ் டில்லி ஐடில வேலை செய்கிறான். ரோலக்ஸ் பிஎஸ்சி அக்ரி படிச்சுட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணணும்னு ஒரு கனவோடு இருக்கா. எல்லாரும் இயற்கையான உணவு தான் சாப்பிடணும், செயற்கையான உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஆர்கானிக் ஃபார்மிங் பிரபலமாக்கணும்னு ஒரு கனவோடு இருக்கான். ஆனா அவனுக்கு விவசாயம் பண்றதுக்கு இடமோ பணமோ இல்ல. நான் தாங்க விஐபி ரோலக்ஸ், வேலையில்லா பட்டதாரி. நான் வேலை இல்லாம இருக்கிறது எனக்கு பிரச்சனையா இருக்கோ இல்லையோ, ஆனால் என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைங்க. வேலை இல்லாம சும்மா மட்டும் இருக்கக்கூடாது. டேய் ரோலக்ஸ், அம்மா இத க்ளீன் பண்ணிக்கிறேன், வீட மட்டும் தொடைப்பா, அப்படியே பாத்திரத்தை மட்டும் வழக்குப்பா, இன்னுமாமா நீ க்ளீன் பண்ற? துணிய துவைப்பா. இவனோட படிச்ச பசங்க எல்லாம் வேலைக்கு போய் லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. இவன் இன்னும் தண்ட சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா இருங்க, அவனே இப்பதான் கேரட்ட 2 கடி கடிச்சான். அவனுக்கு நீ கொடுக்கிற சப்போர்ட்டதே இப்படி இருக்கான். போங்க போங்க. அம்மா கேரட் அல்வா பண்றேன், கடைக்கு போய் சீனி மட்டும் வாங்கிட்டு வாடா. இப்பதானேம்மா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சீனி வாங்கிட்டு வந்தேன். லீலா வீட்ல சீனி இல்லன்னு அவங்க அம்மா வந்து நேத்து சீனி வாங்கிட்டாங்கடா. சரி, வாங்கிட்டு வரேன். இந்த கடையில எல்லாம் இயற்கையான முறையில் கிடைக்கும் பழங்கள் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. இவதான் லீலா. லீலாவும் ரோலக்ஸும் சின்ன குழந்தையிலிருந்து நெருங்கிய நண்பர்கள். ரோலக்ஸுக்கு லீலானா ரொம்ப பிடிக்கும். லீலா, நான் அடுத்த மாசம் பிரகிருதி நகருக்கு போறேன். அடுத்த மாசம் தானே, இந்த மாதம் எங்கேயும் போகாதே. ஏன் அப்படி கேட்கிற? நீ மறந்துட்டியா, இந்த மாசம் எனக்கு பிறந்த நாள். சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நான் கேபேஜ் வாங்கணும்னு காசு சேர்த்து வச்சேன், ஆனா திடீர்னு அதோட விலை அதிகமாயிடுச்சு. எங்க வீட்ல இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன். விளையாடாத ரோலக்ஸ். நான் கேபேஜ் ஐ கேமராவை சொன்னேன். ரோலக்ஸ் லீலாவுக்கு கேபேஜ் ஐ கேமரா வாங்கி கொடுக்கணும்னு பிடிக்காத வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். லீலா பிறந்த நாளுக்கு ரோலக்ஸ் கேபேஜ் ஐ கேமரா பரிசு கொடுக்கறான். அதோட வேலைக்கு போகிறத நிறுத்திட்டான். அம்மா, நான் வேலையை விட்டு நின்னுட்டேன். உன் இஷ்டத்துக்கு பண்ணு, 1 மாசம் சம்பளம் தான் உனக்கு வேணும்னு சொன்ன, சரின்னு விட்டாச்சு. இப்ப வேலைய விட்டு நிக்கிறேன்னு சொல்ற, என்னமோ பண்ணு போ. உன் தம்பியும் தானே இருக்கா, அவன் எப்படி வேலைக்கு போறான் அத பார்த்து கூட உனக்கு தோணலையா? சரி போ. ஏன் சோகமா இருக்க? எங்க வீட்ல நீ இருந்து பாரு, உனக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் கம்பாரிசன். அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு டில்லி, எனக்கு மட்டும் வில்லன் பேரு ரோலக்ஸ். அவன் வேலைக்கு போறான், நீ வேலைக்கு போகல. அவன் கார் வாங்கிட்டா, நீ ஒரு மோர் கூட வாங்கல. நான் 10th படிக்கும்போது அவன் என்னோட உயரமா வளர்ந்துட்டான். அதுக்கு எங்க அப்பா கேக்குறாரு, அவன் எவ்வளவு ஒழுங்கா சாப்பிட்டு உயரமா வளர்ந்திருக்கா, நீயும் இருக்கேன்னு கேக்குறாரு. அவன் வளர்ந்துகிட்டே போனா நானா பொறுப்பு? எனக்கு டில்லியோட ரோலக்ஸ் தான் பிடிக்கும். ஏண்டா, நான் தானே எப்பவும் கேரட் வாங்க போறேன். ஏன் நீ ஒரு நாள் போக மாட்டியா? இதுல டிவி வேற. நான் போறேன்னு தான் அண்ணே சொன்னேன். அப்பாதான் நீ ஒரு நாள் தான் வீட்ல இருக்க ரெஸ்ட் எடுன்னு சொன்னாரு. இவங்க என் நண்பி. எனக்கு எங்க தாத்தா கொடுத்த ஒரு விவசாய இடம் இருக்கு, அது சும்மாதான் இருக்கு. உங்கள பத்தி லீலா என்கிட்ட சொன்னா, நீங்க வேணும்னா அந்த இடத்துல விவசாயம் பண்ணுங்க. நிலத்துக்கான பணம் விவசாயம் முடிச்ச பிறகு வரும் லாபத்தில தாங்க போதும். ரொம்ப நன்றி. இந்த உதவிய நான் வாழ்க்கை முழுக்க மறக்க மாட்டேன். ரோலக்ஸ் இயற்கை விவசாயம் செய்து நிலத்துக்கான பணத்தை கொடுத்துட்டான். விவசாயம் ஊர் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அவன் தக்காளி, முட்டைக்கோஸ், கேரட் எல்லாத்தையும் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனோட இயற்கை விவசாயம் ரொம்ப ஃபேமஸாக ஆரம்பிச்சிடுச்சு. ஊர் மக்களும் செயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பெரிய தொழிற்சாலைகளுக்கும் பழங்கள், காய்கறிகளை ரோலக்ஸோட தோட்டத்திலிருந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டேஸ்டி ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருந்து வரேன். நீங்க தானே இயற்கை விவசாயம் செய்யும் ரோலக்ஸ். உங்களோட காய்கறி, பழங்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் விரும்புறாங்க. அதனால நாங்க எங்க இண்டஸ்ட்ரிக்கு உங்க தோட்டத்திலிருந்து காய்கறி, பழங்களை இனிமே வாங்கலான்னு முடிவு செஞ்சுருக்கோம். நாங்க இந்த பழங்கள், காய்கறிகளை வைத்து டொமேட்டோ சாஸ், ஃப்ரூட் ஜூஸ், இந்த மாதிரி உணவுப் பொருட்களை செய்கிறோம். சரி, என்னோட காய்கறி, பழங்களும் உங்க இண்டஸ்ட்ரிக்கு தரேன் சார். இவங்க தான் இந்த ஊர் பணக்காரவங்க. செயற்கை முறையில் காய்கறி, பழங்கள், தானியங்கள் உற்பத்தி பண்ணி ஊர்க்கடைகளுக்கும் பெரிய தொழிற்சாலைகளுக்கு விக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம ரோலக்ஸோட இயற்கை விவசாயம் தான் ஊர் மக்கள் விரும்புறாங்க. அதனால இவங்களோட கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க.
இப்ப எல்லா ஊர் மக்களும் இயற்கை விவசாய பழங்களையும் காய்கறிகளையும் தான் விரும்பி சாப்பிடுறாங்க. அந்த இயற்கை விவசாயம் செய்யும் ரோலக்ஸ் கிட்ட போய் அவனோட காய்கறி பழங்கள் எல்லாத்தையும் நம்ம கம்பெனிக்கு தர சொல்லி கேளு. அந்த காய்கறி பழங்களை நம்ம வாங்கி செயற்கை முறையில ரொம்ப நாளைக்கு வச்சு வியாபாரம் பண்ணலாம். அந்த பழங்களையும் காய்கறிகளையும் நம்ம வாங்கி இயற்கையான பழங்கள் காய்கறிகள் என விளம்பரம் செய்வோம். நீதான் அந்த ரோலக்ஸா நீ பண்ற இயற்கை விவசாயத்துல கிடைக்கிற பழங்கள் காய்கறி எல்லாம் என் கம்பெனிக்கு கொடுத்துடு. நான் உனக்கு 2 மடங்கு பணம் தரேன். என்னடா பண்ணுவ? ஏண்டா வெள்ள முயலே, எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பும் இல்லாமல் உங்க அப்பா பணக்காரன்னு ஒரே காரணத்தினால நோகாம நேரா முதலாளி சீட்ல உட்கார்ந்த உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கே. அம்மா அப்பா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி LKG-லிருந்து 10th வரை ஃபெயில் ஆகாம படிச்சு 11th ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால்தான் அக்ரி சேர முடியும்னு கஷ்டமான குரூப் எடுத்து பிசிக்ஸுக்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், பயாலஜிக்கு ஒரு டியூஷன், மேத்ஸுக்கு ஒரு டியூஷன் ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெத்தவங்களை ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு விடிய விடிய ஃபிளாஷ்ல டீ வச்சு படிச்சு காலையில அலாரம் வச்சு படிச்சு அதுல வாங்குற மார்க் 10ஆம் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து வச்ச அரியர் 3 வருஷம் 4 வருஷம் வேலை இல்லாம வீட்டுல தண்டமா இருந்து அப்பா தண்டு சோறு தண்டச்சோறுன்னு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு கேரட் தொண்டையில சிக்கி சிக்கி வலிச்சு அப்புறம் எவனோ ஒரு புண்ணியவான் நல்ல மனசு பண்ணி எனக்கு ஒரு இடம் கொடுத்தா அதுல நான் ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யறதையும் புடுங்க நினைக்கிற உன்ன மாதிரி புறம்போக்கு எல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கிற வேலை இல்ல பட்டதாரி எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ 100 மடங்கு கொடுத்தாலும் இந்த பழங்கள் காய்கறி எல்லாம் உன்கிட்ட கொடுக்க மாட்டேன். ஊர் மக்கள் என்கிட்ட வாங்கிக் கொள்ளட்டும். ரோலக்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை இயற்கை விவசாயியாய் சந்தோஷமாக வாழட்டும். இதோட கதை முடிஞ்சிருச்சு. ஆம்புட்டுதே வரட்டா.